உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஓசியா 14:5, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். உங்களை தேவன் சந்தோஷமாக வச்சு பாருங்க. ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது நடந்துடுமோ, மிகுந்த பயம் ஓடிட்டுருக்குல உங்கள் மனசுக்குள்ள. தேவன் நல்லது மட்டுமே நடத்துவார், நல்லது மட்டும்தான் நடக்கும். பயப்படாதீங்க. உங்களை சந்தோஷமாக வச்சு பாருங்க. அதுக்கு தாங்க வராரு. ஓகேங்களா? எப்போதும் அழுதுட்ருக்கீங்களே, உங்களை சந்தோஷமாக வைப்பதற்காக பனி போல் இருப்பார். ஒரு பனி பெய்தால் எப்படிங்க இருக்கும்? சில்லுன்னு ஒரு சூப்பராக இருக்கும்ல. தேவன் அப்படி தான் இருப்பார். அவர் வந்துட்டாரு, உங்களை சந்தோஷமாக வச்சுப்பார். உங்களுக்கு சந்தோஷங்கள் வந்துடும். அவர் வந்ததுனால லீலி புஷ்பத்தை போல மலர்வீங்க. உங்கள் முகம் அப்படியே மலர்ந்துடுங்க. அப்படியே சிரிச்ச முகம் அதுவாக வந்துடும். சிரிச்சாப்புல இரு அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கும்போது தான் சொல்லுவாங்கள்ல. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தேவன் வந்ததுனால சிரிச்ச முகம் அதுவாக வந்துடும். சரிங்களாங்க? ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, இவங்களாம் வந்திருக்காங்க, ஐயோ என்ன பண்ணிட்டு போகிறாங்க தெரியலையே, இவங்க வந்தால் என் வாழ்க்கை ஆட்டம் காணுதுங்க, இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு பயப்படுறோம்ல. ஆனால் நம்ம தேவன் அப்படி கிடையாது. நம்ம தேவன் வந்தால் பனி போல் இருப்பார். நீங்கள் லீலி புஷ்பத்தை போல மலர்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆட்டம் காணாது. நீங்கள் நல்லா வேரூன்றி நிற்பீங்க. சரிங்களா? சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக வந்திருக்காரு. சரிங்களாங்க? எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த வேலையில் இருக்கீங்க, எந்த தொழிலில் இருக்கிறீங்க, எந்த வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வேரூன்றி நிற்பீங்க. யாரும் உங்கள் வாழ்க்கையில் கேம் விளையாட முடியாது. ஓகேங்களா? நான் சிரிச்சாவே பிடிக்க மாட்டேங்குதுங்க, அழ வைக்கணும்னு என்ன நினைக்கிறாங்க. தேவன் உங்களை சிரிக்க வைக்கணும்னு தான் வராரு. நீங்கள் சிரிச்சாதான் அவருக்கு பிடிக்கும். நீங்கள் வேரூன்றி நிற்பதற்காகவே, அசையாமல் இருக்கணும்னுக்காக தான் தேவன் வராது. ஓகேங்களாங்க? ஏதாவது நடந்துடுமோ, ஏதாவது ஆயிடுமோ, நல்லது மட்டுமே நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பயங்கர பாதுகாப்பு தேவன் கொடுக்குறாரு. ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. அன்னாள்ன்ற ஒரு பெண் என்ன நினச்சானா, நான் வாழ்க்கையில் வெறும் அது மட்டும்தான் இருக்குது, என் வாழ்க்கை என்னங்க இருட்டாவே இருக்குன்னு அன்னாள் அப்படி தான் நினச்சா. இது பண்டிகைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அன்னாளுடைய மனசில் சந்தோஷம் இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் அழுதுட்ருக்கேனே. அன்னாளுக்கு அதான் எண்ணம். எனக்கு மட்டும் ஏன் இந்த பண்டிகை, இந்த ஃபெஸ்டிவல் எனக்கு ஏன் ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லை? இது நல்ல நாள்ன்றாங்க, எனக்கு நல்ல நாளாக இல்லையே. எனக்கு இந்த நாள் கூட இருட்டாக தானே இருக்குது. ஏன் வாழ்கிறேன்னு தெரியாமலே வாழ்கிறேன். அன்னாளுடைய மனசில் அதான் ஓடிச்சு. குழந்தை இல்லை, ஏன் வாழ்கிறேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வாழ்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நான் குழந்தை இருந்தால் நான் குழந்தைக்காக வாழ்வேன்ல. அன்னாளுடைய மனசில் அதான் ஓடிச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் தேவன் அழ வைக்கிறாரு, நான் மட்டும் ஏன் அழணும்? எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அன்னாள் மனசுக்குள்ளே. தேவாலயத்துக்குள்ளே போனால் என்ன நடந்துச்சுன்னே தெரில. சந்தோஷமாக வெளில வந்தா. தேவன் எப்படி அவள் மனசை சந்தோஷத்தால் நிறைத்தார் என்று தெரியல. எதுவுமே கையில் கொடுக்கல. 1 கோடி பணத்தை கையில் கொடுக்கல, ஒரு குழந்தைய எடுத்து கையில் கொடுக்கல, ஒன்றுமே பேசவும் இல்லை. ஆனால் அவள் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது அவள் சந்தோஷமாக வந்தா. எப்படி சிரிக்க வச்சாரு எனக்கு புரியல, அவங்க புருஷனுக்கும் புரியல. எவ்வளோ நான் சந்தோஷமாக பேசினாலும் இவ பேச மாட்டாளே, ஆனால் தேவாலயத்துக்குள்ளே தேவன்கிட்ட போயிட்டோன்னே இவ சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு அவரே அதிசயப்பட்டார். நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அர்த்தங்கள், புதிய அர்த்தங்கள் தேவன் இன்னைக்கு வாழ்க்கையில் கொடுக்குறாரு. ஐயோ இப்படி நான் வாழணுமா? இவ்வளோ பிரச்சனைகளோடு, இத்தனை வியாதிகளோடு நான் வாழணுமா? என்ன இருக்குது இதுக்கப்புறம்? என்ன இருக்குது இதுக்கப்புறம்? என்ன இருக்குது? புதிய அர்த்தங்கள் உங்களுக்கு சொல்கிறாரு. நிறைய நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உங்களை பற்றி. சரிங்களா? புதிய சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. எப்படி அன்னாளுக்கு புதிய சந்தோஷங்களை கொடுத்தாரோ, எப்படி புதிய அர்த்தங்களை கொடுத்தாரோ, அது மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறார். நான் வாழ்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக கீழே இறங்கி வந்தா தேவாலயத்திலேருந்து. உங்களுக்கு
அதை மாதிரி தான் இன்றைக்கி தேவன் உங்கள் மனசில் வைக்கிறார். புதிய அர்த்தங்கள், புதிய புதிய சந்தோஷங்கள் உங்கள் மனசில் வைக்கிறாரு. ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. ஏதோ ஒரு புதிய அர்த்தம், புதிய கனவுகள் உங்கள் பிள்ளைங்களுடைய மனசில் வச்சு நிரப்பி வைக்கிறீங்க. எதுக்கு வாழணும், என்ன இருக்குன்னு நினைக்கிற உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக இருக்குது. உங்கள் பிள்ளைங்க வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக ஏதோ இருக்குதுன்னு நீங்கள் காட்டுறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எக்கச்சக்க சந்தோஷங்களை கொடுக்குறீங்கப்பா. நன்றி. நல்லது மட்டும்தான் நடக்கும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்தாவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல இப்படி வாழ்கிறதுப்பா. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி அங்கேயே அனுப்பிடுங்க பா. தயவுசெய்து கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை தயவுசெய்து பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுதில் உங்களுக்கு சரிசமமான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துட கூடாது. சுத்தமாக வாழ்கிறது எங்களுக்கு கஷ்டம்ப்பா. சாமி உமக்கு நன்றியப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நன்றியப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.